Hello viewers, welcome to our channel Grammaritic. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன டாபிக்னா gerund, அதாவது verb plus ing. சில வேர்ட்ஸ்க்கு பக்கத்துல ing ஆட் பண்ணும்போது ஸ்பெல்லிங்ஸ்ல நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படும்ல, அது ஏற்படாம இருக்கிறதுக்கு உண்டான ரூல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் irregular verbs அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதோட past and past participle form adding ed or d அதோட ரூல்ஸ் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ மோஸ்ட்லி verb plus ing எழுதும்போது நிறைய பேருக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்பெல்லிங் எரர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். சில வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகாது. எக்ஸாம்பிள் வாக். வாக் அப்படின்னுக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆட் ஐஎன்ஜி, ஜஸ்ட் ஐஎன்ஜி ஆட் பண்ணிட்டு வாக்கிங் அப்படின்னு நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் இ இருந்துச்சுன்னா அந்த ஈயை நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக், பேக். இதில் லாஸ்ட் லெட்டர் இ இருக்கு. ஸோ இந்த ஈயை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் ஐஎன்ஜி போடணும். ஸோ இட் வில் பிகம் மேக்கிங், பேக்கிங். ஸோ இப்போ லாஸ்ட்ல ரெண்டு ஈ இருக்கு அப்படின்னா, இப்போ லாஸ்ட்ல ரெண்டு ஈ இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சி, இப்போ லாஸ்ட்ல ரெண்டு ஈ இருந்துச்சுன்னா நீங்க ஈயை எடுக்க வேண்டாம், அப்படியே ஆஸ் சச் ஐஎன்ஜி ஆட் பண்ணலாம். சீயிங், ஃப்ரீ, ரெண்டு இருக்கு. ஸோ ஃப்ரீயிங். அப்புறம் ஃப்ளீ, ரெண்டு இருக்கு, பிளஸ் ஐஎன்ஜி, ஃப்ளீயிங். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல 2e இருந்துச்சுன்னா ஒரு ஈயை கூட ரிமூவ் பண்ண வேண்டாம். பட் லாஸ்ட்ல இ மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க அந்த ஈயை ரிமூவ் பண்ணிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். லைக் இன் மேக்கிங், பேக்கிங். லாஸ்ட்ல ரெண்டு இ இருந்துச்சுன்னா ஈயை ரிமூவ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ரூல் ஒரு வேர்ட் சிவிசி ஃபார்மேட்ல வந்துச்சுன்னா, அப்ப நீங்க லாஸ்ட்ல இருக்க சியை ரெண்டு சியா மாத்தி பக்கத்துல ஐஎன்ஜி போடணும். சிவிசினா என்னன்னா கான்சனன்ட் வெர்ப் கான்சனன்ட். ஸோ இதுதான் சிவிசி. ஸோ இப்போ ஒரு வேர்டு சிவிசி ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த லாஸ்டில் இருக்க கான்சனண்ட்டை மட்டும் ரெண்டாக எழுதிட்டு பக்கத்தில் ப்ளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஆர் யூ என், ரன். ஆர் ஒரு கான்சனண்ட், யூ வவல், என் கான்சனண்ட். ஸோ நீங்கள் இப்போ இந்த லாஸ்டில் இருக்க கான்சனண்ட்டை ரெண்டாக எழுத போகிறீங்க. சாரி, நான் இங்க வவலுக்கு பதிலாக வேர்புன்னு எழுதிட்டேன். இந்த லாஸ்ட்ல இருக்க கான்சனன்ட்ஸை டபுள் பண்ணிட்டு ஐஎன்ஜி ஆட் பண்ணிட்டு ரன்னிங் அப்படின்னு எழுதணும். அதே போலதான் WIN, வின். W கான்சனன்ட், I வவல், N கான்சனன்ட். ஸோ இதுல லாஸ்ட் கான்சனன்ட்டை டபுள் பண்ணிட்டு NING, வின்னிங் இப்படி எழுதுவோம். நெக்ஸ்ட் இதே ரூல்ல லாஸ்ட் லெட்டர் WXY இருந்துச்சுன்னா அதை நம்ம டபுள் பண்ணக்கூடாது. அது தவிர வேற எந்த லெட்டர்ஸ் இருந்தாலும் அதை டபுள் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் லெட்டர் சிவிசி ஃபார்மேட்ல WXY இருந்துச்சுன்னா அதை டபுள் பண்ணக்கூடாது. In CVC format,
if the last letters are W, X, Y, do not double it. Example, F-I-X, fix. F is a consonant, I is a vowel, X is a consonant. So in the last X இருக்கிறதுனால இதை வந்து நம்ம double பண்ணக்கூடாது. So we can write it like F-I-X-I-N-G. So next lastல வந்து L இருந்துச்சுன்னா அது வந்து டபுள் L வந்து மாறிடும். அதாவது சிங்கிள் வவல் இந்த Lக்கு முன்னாடி ஒரே ஒரு வவல் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த L வந்து டபுள் L மாறிடும். எக்ஸாம்பிள் travel. travelல பாத்தீங்கன்னா L வந்து லாஸ்ட் லெட்டரா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வவல் இருக்கு. அந்த வவலுக்கு ஜஸ்ட் பிஃபோரே வந்து கான்சனன்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு வவல் இருக்கிறதுனால அது வந்து traveling. ஸோ 2L வந்து இங்க வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெரண்ட் கூட ஐஎன்ஜி ஆட் பண்றதுக்கு சில ரூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இப்போ பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சில வேர்ப்க்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம் வேற மாதிரி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேற மாதிரி இருக்கும். அதாவது பார்ட்டிசிபிள்னா என்னன்னா ஒரு வேர்ப் ஃபார்ம் வந்து அந்த கான்டெக்ட்ல வந்து நவுனாவும் அட்ஜெக்டிவாவும் யூஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து பார்ட்டிசிபிள். ஸோ இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு வந்து பார்க்கலாம். win ஒரு verb. one வந்து both pastக்கும் past participleக்குமே யூஸ் ஆகும். இது வந்து சேமா இருக்கும். ஆனா சில verbsக்குலாம் பாத்தீங்கன்னா பாஸ்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வந்து டிஃப்ரெண்டா வரும். எக்ஸாம்பிள் sing, singோட பாஸ்ட் sang, singோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் sung. ஸோ இது மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். இது மாதிரி சேஞ்ச் ஆகி வர்றது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆகாம வர்றதெல்லாம் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெகுலர் வேர்ப்ஸுக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி டி அப்படி இல்லைன்னா டி மட்டும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ எதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இடி அப்புறம் டி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நிறைய வேர்ப்ஸுக்கு வந்து சிம்பிளா அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்பெல்லிங் இல்லாம இடி ஆட் பண்றதோட முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளி நம்ம வந்து இடி மட்டும் ஆட் பண்ணுவோம். வாக், இதுக்கும் வந்து இடி மட்டும் ஆட் பண்ணுவோம். ஸோ எதுக்கெல்லாம் வந்து டி ஆட் பண்ணுவோம்னா verbs ending with e. ஸோ எந்த வேர்ப்லலாம் வந்து லாஸ்ட்ல இ இருக்குதோ ஸோ எங்கெல்லாம் வந்து நம்ம இடி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ எங்கெல்லாம் வந்து டி மட்டும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த வேர்ப்க்கு வந்து லாஸ்ட் லெட்டர் வந்து இயா இருக்கோ அங்கே வந்து டி மட்டும் ஆட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் LOVE, லவ்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் இ இருக்கு. ஸோ LOVED, loved அப்படின்னு வந்து எழுதுறோம். நெக்ஸ்ட் கான்சனன்ட் பிளஸ் ஒய். இது ஒரு லெட்டர்ல வந்து கான்சனன்ட் வந்துட்டு அப்புறம் ஒய் வந்துச்சுன்னா இந்த ஒய்யை வந்து நம்ம IED அப்படின்னு வந்து எழுதணும். எக்ஸாம்பிள்
ஸ்டடி. ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா டி கான்சனண்ட்டு, அதுக்கு பக்கத்தில் லாஸ்ட் லெட்டர் வந்து ஒய்யா இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா STUDIEDன்னு எழுதுவோம், ஸ்டடிட் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு ஹரி, இதில் பார்த்தீங்கன்னா ஆர் கான்சனண்ட் அப்புறம் ஒய் இருக்கு லாஸ்ட்ல. ஸோ இதுவும் வந்து ஹரியட் அப்படின்னு இங்கே IED போட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் ரூல் இஸ் வவல் பிளஸ் ஒய். வவல் பிளஸ் ஒய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ED மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளே, இதில் பார்த்தீங்கன்னா ஏ வவல் லாஸ்டில் ஒய் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு பிளேடுன்னு ED மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், சேல கூட ஒய்க்கு முன்னாடி வவல் தான் இருக்கு, பட் அங்கே ஏன் நம்ம வந்து இப்படி ED ஆட் பண்ணி எழுத மாட்டேங்கிறோம் அப்படின்னு. பிகாஸ் சே வந்து இர்ரெகுலர் வேர்ப்ன்றதுனால நம்ம வந்து சேவோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து செட் அப்படின்னு எழுதுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து டோல்ட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸை வந்து நம்மளால எந்த ரூல்ஸும் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மையும் பாஸ்ட் ஃபார்மையும் நம்ம மெமரைஸ் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் CVC. CVCனா என்ன? கான்சனன்ட் வவல் கான்சனன்ட். ஸோ இங்கே கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் வரும்போது லாஸ்ட் கான்சனண்ட்டை வந்து நீங்கள் டபுள் பண்ணிக்கணும். டபுள் பண்ணிட்டு அங்கே வந்து ED ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிள் STOP ஸ்டாப், HOP ஹாப். இந்த மாதிரி வரும்போது கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் வரும்போது லாஸ்ட்ல இருக்கிற கான்சனண்ட்டை வந்து டபுள் பண்ணி எழுதணும். ஸ்டாப்டு, ஹாப்டு. So galloped. ஸோ இது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி எழுதணும். அண்ட் அகைன் இங்கே சேம் தான். CVCயில் வந்து லாஸ்டில் W, அகைன் வந்து இங்கே சேம் தான். CVCயில் லாஸ்டில் W, X, Y இது மூணு வரும்போது நீங்கள் வந்து லாஸ்டில் இருக்க கான்சனண்ட்டை வந்து டபுள் பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ், இங்கே வந்து லாஸ்டில் X வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு அப்படின்னு எழுதலாம். இது வந்து டபுள் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் வந்து சில ரூல்ஸு. நீங்கள் ING எங்கே ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ ED, DIED வந்து எங்கே எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ரூல்ஸ் இது. இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் ஒர்க் ஷீட் நான் அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் ப்ராப்பராக வரல. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ப்ராக்ரஸ் எப்படி இருக்கோ, இல்லை உங்களுக்கு இன்னும் என்ன வாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒர்க் ஷீட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Keep learning, keep sharing, keep growing.